திட்டமிட்ட சதிகார செயல்களாலும் இனப்படுகொலையாலும் கொல்லப்பட்ட அத்தனை உயிர்களையும் வணங்கி இப்போது இந்த தூவியில் மலர் தூவி வணக்கம் செலுத்துவோம். எங்களுடைய தேசிய தலைவர் நல்ல ஒரு அரசியல்வாதி இல்லை, அவரும் நல்ல தலைவர். அவர் எந்த காலத்திலும் தன்னை அரசியல்வாதி என்று சொல்வதை கூட அவர் விரும்பாதவர். அதுக்குள்ள கொத்து குண்டுகளை வீசி, பொஸ்பரஸ் குண்டுகளை வீசி வைத்தியசாலை வலயங்களே பொதுமக்கள் போய் தஞ்சமடைந்த போதிலும் கூட எங்களுடைய பொதுமக்கள், எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டார். முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் தலைமைகளும் சரி, ஏனைய அமைப்புகளும் சரி, இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளும் சரி, அளித்திருந்த மிச்சம் சொச்ச பேர் தான் இன்றைக்கு வெளியில் வந்து சாட்சியங்களாக பல பேர் இருக்கிறார்கள். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது, உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் நிற்கிறோம். என்னத்துக்காக சொன்னால் இன்றைக்கு வந்து May 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். அந்த வகையில் நாங்கள் விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் போய் காணொலி பதிவு செய்து போட்டுனாங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வந்து நடக்க போதும், அதுதான் காட்டணும்னு சொல்லி வந்தேன். இப்போ என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி காட்டிக்கொள்ள நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நுழைவாயில். உள்ளுக்க போய் என்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ள பார்த்துக்கொள்ளலாம். எங்கள் தேசத்தில் எங்கள் இனம் என்ற ஒரு அடிப்படை காரணத்திற்காக மட்டும் இனப்படுகொலை செய்யப்பட்டு முள்ளிவாய்க்கால் என்ற முற்றத்திலே உச்சம் கண்ட இந்த இனப்படுகொலையின் நாளில் நாங்கள் இன்று அஞ்சலி செலுத்த அனைவரும் கூடியுள்ளோம். இந்த தருணத்தில் கொல்லப்பட்ட அத்தனை மக்களுக்காகவும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி இந்த வணக்கத்தை தொடங்குவோம். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நிகழ்ந்த 17வது ஆண்டில் நாங்கள் இழந்த அத்தனை உயிர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி பொதுச்சுடரினை ஏற்ற பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் சார்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவரையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகத்தின் சார்பில் ஆசிரியர் இளம்பிரையன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். திட்டமிட்ட சதிகார செயல்களாலும் இனப்படுகொலையாலும் கொல்லப்பட்ட அத்தனை உயிர்களையும் வணங்கி இப்போது இந்த தூவியில் மலர் தூவி வணக்கம் செலுத்துவோம். மலர் தூவி வணக்கங்களை செலுத்த எங்கள் இனத்துக்காக போராடிய முன்னாள் போராளிகளையும் அழைத்து நிற்கின்றோம்.
மாணவர்களோடு இணைந்து நீதிக்கான இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்தில் பெரும் பங்காளர்களாக விளங்கும் பொதுமக்களையும் பல்கலைக்கழக சமூகத்தினரையும் மலர் தூவி வணங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரிகளை சுமந்த நினைவுகளை மீட்டுக் கொண்டு மனரஞ்சில் செலுத்திய பின் அனைவரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகி எங்கள் உயிர் காத்த நொடிகளை மீண்டும் ஒரு முறை மீட்டித்து பார்ப்போமாக. எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நினைவாயுதம் என்கின்ற ஒரு கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டு இங்கே பல்கலைக்கழக மாணவர் கட்டடத் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் அங்கே சென்று
எங்கள் தமிழின படுகொலைகள் 1956 எவ்வாறு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை சான்றாதாரங்களுடன் ஓகே, அப்படி எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கி கொண்டிருக்கணும். ஓகே, அப்படி எங்களை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வனிசும் அப்படி எங்களை வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் கொடுத்து கொண்டிருக்கணும். வரணும்.
வணக்கம். உருவையா கோமகன், குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிட்ட வகையில் இனப்படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு 17 ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையில் இந்த நினைவு கூறல்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற ஒரு செயற்பாடு இம்முறையும் நடைபெற்றிருக்கிறது. உணர்வு பூர்வமாக மிக எழுச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுக்கான நீதியை இது சர்வதேச பொறிமுறைக்கூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இந்த அரசுக்கு சர்வதேச அளவில் கூட பெரும்பாலான நாடுகள் அவர்களுடைய பங்களிப்பு நடைபெற்றிருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு முள்ளிவாய்க்காலில் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய அந்த ஆத்மா அந்தந்த ஆறார் துணை போனதோ அந்த நாடுகளில் இன்றைக்கு அதே சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகள் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும், ஏன் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக உலகத்தில் விடுதலை அடைந்த நாடுகள் எல்லாத்திலையும் அங்கே இனப்படுகொலைகள் நடந்திருக்குது, பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதே போல் தமிழ் மக்கள் வகை தொகையின்றி கிட்டத்தட்ட இறுதிப் போரில் மாத்திரம் பாதுகாப்பு வலயமென்று இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு இது திட்டமிட்ட வகையில் குறிப்பிட்ட ஒரு சூழலுக்குள்ள எங்களை மக்களை கொண்டு வந்து அதுக்குள்ள கொத்து குண்டுகளை வீசி பொஸ்பரஸ் குண்டுகளை வீசி அழித்திருந்த மிச்சம் சொச்ச பேர் தான் இன்றைக்கு வெளியில் வந்து சாட்சியங்களாக பல பேர் இருக்கிறார்கள். சாட்சியங்கள் கூட அழிச்சிருக்கிறார்கள். ஆனால் 17 ஆண்டு கழிந்தும் கூட இதுக்குரிய நீதி எங்களுக்கு கிடைக்காமல் தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது கிடைக்கிற நீதி இனி இந்த தீவில் இப்படி ஒரு கோர தாண்டவம் ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக எங்களுக்குரிய நீதி, அதோட தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கிற விடுதலை அது நிச்சயமாக கிடைக்கும். அதுக்குரிய நீதியாக இது அமைய வேண்டும். அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய இந்த நினைவேந்தல்களை நினைவு கூறி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதில் மிகவும் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மாணவர்கள் இந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சமூகத்துக்கு கையளிக்கிற அந்த கைங்கேறிய வேலை வந்து மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கும் பல்கலைக்கழகத்தில் இந்த நினைவு தூவி இந்த அழகாக அலங்கரிக்கப்பட்டு உணர்வு பூர்வமாக இம்முறையும் அதிகமான மாணவர்கள், பொதுமக்கள், சிவில் தரப்புகள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இங்கே ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஆற்றுகை ஒன்று ஏற்படுகின்றது. இந்த நினைவு கூறல் என்பது சாதாரண விடயம் இல்லை. நாங்கள் கட்டி தழுவி அழுகிறதுக்காக எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு சூழலாக இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலையும் மிதிக்க அந்த ஆத்மாக்கள் எங்களோட இரண்டரை கலந்திருக்கும். அதே போல் எங்களோட பழகிய உறவுகள், இந்த போரால் பாதிக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் நாங்கள் சிறையில் இருந்த காலப்பகுதியில் இருந்த உறவுகள், இந்த போர் சூழலுக்களால் மீண்ட எங்கள் சொந்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து நாங்கள் தழுவி அழுகிறதுக்குரிய ஒரு சூழலாக இன்றைய சூழல் அமைஞ்சிருந்தது. அப்படியான ஒரு நிலைமை எனக்கும் ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த நினைவு கூறல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்ல வேண்டும். இதனை தடுப்பதற்கு பல சக்திகள் இருக்குது, இதனை மடைமாற்றம் செய்வதற்கும் பல சக்திகள் இருக்குது. அதுக்கும் அப்பால் இறந்த எங்களுடைய போராளிகள், எங்களுடைய பொதுமக்களுடைய ஆத்மா என்றைக்கும் எங்களுக்கு வழிநடத்தும். அந்த சத்திய லட்சியத்துக்காக சாவினை தழுவிய இந்த வீரர்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று நாங்கள் எங்களுடைய இன அழிப்பினை நினைவு கூறும் முகமாக மே 18 அடிப்படையாக கொண்டு
முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக சென்று வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களோடு சிறந்த முறையிலே எங்களுடைய நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை எங்களுடைய சர்வதேச சமூகங்கள் இந்த விடயம் உண்மை என்பதனை நம்பி எங்கள் தமிழ் மக்களுக்கான விடிவுக்காக வேண்டி ஒரு கணம் யோசிக்க வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகளும் சரி, ஏனைய அமைப்புகளும் சரி, இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளும் சரி, அனைத்துமே எங்கள் தமிழ் மக்களுடைய நீதிக்காக வேண்டி ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய பிரதானமான கோரிக்கை. இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தற்பொழுது எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இந்த கண்காட்சியானது நாளைய தினமும் எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே இடம்பெறும். இந்த கண்காட்சியினை வெளி சமூக அமைப்புகளும் சரி, பாடசாலை மாணவர்களும் சரி, அனைவரும் வந்து பார்த்து எங்களுடைய தமிழர்களுடைய நடந்த அநீதிகளை கண்டுகொள்ளலாம் என்பதனையும் இதற்கான விடிவை தேடுவதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இங்கு வெளிப்படுத்தி நிற்கின்றோம். அன்னதாசுடரும் பொருளாளர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் தேசிய செயற்பாடுகளை மடைமாற்றுகின்ற அல்லது மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்து வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பிலும் பல குற்றச்சாட்டுகளை, அதாவது ஒரு மலினப்படுத்துகின்ற கருத்துக்களை முன்வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டம் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தை திசை திருப்புகின்ற சக்திகள் இருந்து வண்ணமே உள்ளன. அந்த வகையிலே நாங்கள் அனைவரையும் உற்று நோக்கி அவர்களுக்கான பதில்களை அளிக்க வேண்டிய தருணத்தில் நாங்கள் இல்லை. நாங்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக கொண்டோமானால் மற்றவர்கள் பற்றிய கவலைகள் எங்களுக்கு தேவையில்லை. மற்ற கல்விக்கு தொடரலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிறையவே இருக்குது. இந்த இளம் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உட்பட தமிழகத்தில் நடக்கிற அரசியலை திரும்பி பார்க்கணும். ஆனால் இலங்கையில் நடக்கிற அரசியலை திரும்பி பார்க்கறது கிடையாது. காரணம் இங்கே அந்த அரசியல் கோட்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செந்தமிழன் சீமான் அவங்களோட ஸ்பீச் எல்லாம் இளம் தலைமுறை விடிய வீடியோவாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அரசியல் கோட்பாடோட பேசுறதுனால அப்படி பேசிட்டு இருக்கிறதுனால பார்க்குறோம். இங்கே அப்படி யாரும் பேசுறது கிடையாது. சப்போஸ் எதிர்காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் அரசியல் பீடத்தில் படித்த மாணவர்களே சரி, இல்லைன்னா உங்களோட சார்பிலே சரி, உண்மையிலே இந்த இளம் தலைமுறை வழிநடத்தக்கூடிய மாதிரியான அரசியல் கட்சி ஏதாச்சும் உங்களால் கொண்டு வரப்படுமா, இல்லை நீங்கள் இந்த சமுதாயம் இந்த வட்டாரத்தில் இருந்து மட்டும் இந்த விஷயத்தை சொல்லி கடத்திட்டு போயிருவீங்க? நாங்கள் ஒரு காத்திரமான இளையோருக்கான ஒரு குரலாக ஒலிக்கக்கூடிய வகையிலே பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். என்றைக்கும் எங்களது தமிழ் தேசியத்தின் ஒருமித்த இளைஞர்களின் குரலாக எங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே இந்த இளையோர் அரசியல் பேசவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு. அதனை இந்த ஈழத்து அரசியல் என்று நாங்கள் பார்க்க போனோமானால் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிற்பாடு இளையோரை அரசியல் பேச விடாமல் தடுக்கும் சக்திகள் நிறைய எங்களிடையே இருந்து வண்ணம் இருக்கின்றன. அது நன்மை பயக்கும் விதத்தில் பெற்றோர்கள் யோசிப்பதாகவும், அவர்களை அரசியல் நோக்கி திரும்ப விடாமல் சதிகார சக்திகள் அவர்களை வேறு பொழுதுபோக்குகள் உட்பட போதைப்பொருள் உட்பட அனைத்துக்கும் திசை திருப்பதாகவும் காலங்காலமாக இங்கே இந்த 2009க்கு பிற்பாடு தெளிவாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இளையோர் அரசியல் பேசவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் முன்வைக்காமல் இளையோர் அரசியல் பேச வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்து இளையோருக்கான சரியான அரசியல் அறிவை புகட்டுகின்ற ஒரு கருவியாக இந்த ஊடகங்களும் இருக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாகும். அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு தெளிவான பாதையில் செல்ல வேண்டுமானால் இளையோர்கள் தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாடான அரசியலை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் தான் எதிர்காலத்தின் அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு சரியான அரசியலாக அமையும் என்பதனால் இந்த கேள்விக்கு இளையோர்கள் சரியான அரசியலை கற்று அவர்கள் அரசியலை பின்பற்ற வேண்டும் என்பது எங்களது பொதுவான கருத்தாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இருக்கின்றது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் அல்லது ஒரு தனிநபர் ஒரு ஆள் ஒரு கருத்தை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அல்லது மாணவர்கள் மீது முன்வைத்தால் அதற்கு தாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்.
அந்த வகையில் வந்து அவர் சொல்கின்ற விடயங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு ஆபத்தாக இருக்கும். அப்போ இந்த இடத்தில் வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவைங்களை கட்டாயம் இருக்கின்றது. அந்த அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானம் பாவித்துவிட்டு இதுக்கு போராட்டத்துக்கு செல்கின்றார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதற்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இல்லையாங்க? ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போலவே எங்கள் தலைவர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கூறியது போலவே அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் ஒருங்கிணைந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த வகையிலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்கள் வாக்கரசியலை மேற்கொள்ளாமல் சரியான முறையில் அரசியலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் ஒரு காத்திரமான பண்பியலும் எங்களது அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இங்கே யாரையும் தனிப்பட்டு கூற விரும்பவில்லை. ஆகவே இந்த காத்திரமான ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டிய தருணத்திலே வந்து குற்றச்சாட்டுகளை தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு நிலையான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற மாணவர் ஒன்றியத்தின் மேல் வைப்பதை விட தேவையான விடயங்களின் மேல் கருத்துக்களை தெரிவித்து அதை தொடர்ந்து மக்களுக்கு செல்ல வேண்டிய விடயங்களை கருத்தில் கொண்டால் வந்து நியாயமாக இருக்கும் என்பது எங்களது கருத்தாகும். மாணவர்கள் ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு சார்பில் நீங்கள் நற்சிந்தனையோட ஒரு நல்ல ஒரு கோட்பாடோட அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடத்திலையும் வந்து சிவில் அமைப்புகளிடத்திலையும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்க அப்படிங்கிறது சொன்னால் என்ன சொல்லுங்கள்? தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிவில் அமைப்புகளோடையும் அனைத்து இந்த தமிழ் தேசிய அமைப்புகளோடையும் இணைந்து பயணித்து கொண்டுதான் இருக்கின்றோம். காலங்காலமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்பது தனித்து இயங்கும் ஒரு விடயமாக இல்லாது சமூகத்தோடு ஒன்றி சமூகத்துக்கு தேவையான விடயங்களை கதைத்து சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியலை மேற்கொள்ளும் ஒரு இளையோர் அமைப்பாகவே காலங்காலமாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து நாங்கள் தொடர்ச்சியான இந்த வகையிலான ஒரு அரசியல் ஆக்டிவிசத்தையே நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருப்போம் என்பதை ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம். என்னுடைய பெயர் மாணிக்கவாசர் விளம்பரிய. நான் இந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராகவும் தற்போது பணிப்பாளர் உடற்கல்வித்துறையுடைய பணிப்பாளராகவும் கடமையாற்றுகின்றேன். உண்மையிலே 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இதே நாளில் படுகொலை செய்யப்பட்ட பல லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவேந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பின்னர் 17 ஆண்டுகளாக இன்றும் நான் நினைக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சென்று வருகின்றேன். இவ்வளவு காலமும் இல்லாத கடந்த காலங்களில் இல்லாத மிகப்பெரிய மக்கள் தொகையை இன்று காணக்கூடிய இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அதற்கு முற்பட்ட 8 மாதங்கள் கிட்டத்தட்ட 1,46,679 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார். இது என்னுடைய தரவுகள் இல்லை. எங்களுடைய முன்னாள் பேராயர் மன்னார் பேராயர் ராஜபு ஜோசப் அவர்களுடைய ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளிவிவரத்தவர் கிட்டத்தட்ட 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைக்கு எந்த வகையிலும் இந்த மண்ணிலே நீதி கிடைக்கவில்லை. இந்த சர்வதேசம் சரி, இந்த சர்வதேசத்தினுடைய ஒரு நடுநாயமாக விளங்குகிற ஐநா சபை சரி, அல்லது சர்வதேச மன்னிப்பு சரி, அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளோ எந்த வகையிலும் இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலும் நீதிகளை பெற்று தரவில்லை என்பது உண்மையிலே கவலை இருக்கிற விஷயம். அதைவிட நாங்கள் இங்கே முக்கியமாக இந்த தருணத்திலே இந்த நாளிலே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், கடந்த 17 வருடங்களாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கூட எந்த வகையிலும் இந்த படுகொலைக்கு நீதி நியாயத்தை பெற்றுத் தருவதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஒரு தலைமத்துவ பதவி போட்டிகளுக்காக முட்டி மோதிக்கொள்கிறார்களே. இங்கே ஒரு தலைமை சொல்கின்றது இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லி, இன்னொரு தலைமை சொல்கின்றது இந்த மண்ணிலே இனப்படுகொலை நடந்திருக்குன்னு சொல்லி. நாங்களே எங்களுக்குள்ளேயே எங்களுடைய தலைமைகளுக்குள்ளேயே எங்களுடைய பிரதிநிதிகளுக்குள்ளேயே இந்த மண்ணிலே நடந்த மிகப்பெரிய அவலத்தை பற்றி நாங்கள் இந்த உலகத்துக்கு சந்தேகங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது எவ்வாறு நாங்கள் இந்த உலகத்திடமிருந்து நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த 17 வருடங்களாக உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியாக போராடி எங்களுடைய மக்களுடைய அழிவுகளுக்கு மிகப்பெரிய நீதியை பெற்றுத்தரணும் என்ற நோக்குடன் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய சட்டவாளர்கள் கூட இந்த மண்ணிலே ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை. அவர்களுடைய கருத்தின்படி
ஒரு தற்செயல் நிகழ்ச்சி, ஒரு விபத்து. 2 பேர் அடிபடும் போது நடுவிலே போகிறவர் பாதிக்கப்படுவது போல இந்த விபத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்ற இராணுவ விடுதலை புலிகளுக்கான மோதலிலே கிட்டத்தட்ட 1,46,000 பொதுமக்கள் விபத்திலே கொல்லப்பட்டதாக அவர்கள் இங்கே சொல்லிக் கொள்கின்றார்கள். உண்மையிலே இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் அறிவித்த பாதுகாப்பு வலயங்கள் இருந்த போதும் கூட, வைத்தியசாலை வலயங்களே பொதுமக்கள் போய் தஞ்சமடைந்த போதும் கூட எங்களுடைய பொதுமக்கள், எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டார். இதை என்னென்று நாங்கள் விபத்து என்று சொல்ல முடியும்? எங்களுடைய பிரதிநிதிகளே, எங்களுக்கு நியாயங்களை பெற்றுத் தருவதற்காக நாங்கள் நியமித்த பிரதிகளே அல்லது கொண்டு வரப்பட்ட பிரதிநிதிகளே அல்லது அழைத்து வரப்பட்ட பிரதிநிதிகளே இதனை ஒரு விபத்தாகவும், இனப்படுகொலை, இந்த மண்ணிலே ஒரு ஜெனோசைட் இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை எங்களால் நிரூபிக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு வரும்போது நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமும் இந்த சர்வதேசத்திடமும் நாங்கள் எந்த வகையிலான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? முக்கியமாக உண்மையில் எங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயம், ஒரு நல்ல ஒரு தலைமை, இந்த மண்ணிலே வழிதடுமாறி செல்கின்ற இந்த சமூகத்தை, வழிதடுமாறி செல்கின்ற இளைஞர் சமூகத்தை, கலாச்சார சீர்குலைக்கு உட்பட்டுகின்ற இளைஞர் சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்தி இந்த அழிவுகளுக்கு, இந்த இழப்புகளுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய தலைமை, அது நிச்சயமாக அரசியல்வாதியாக இருக்கணும் என்று இல்லை, நல்ல ஒரு தலைமை எங்களுக்கு தேவைப்படுகிறது. உண்மையில் எங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ல வேண்டும், எங்களுடைய தேசிய தலைவர் நல்ல ஒரு அரசியல்வாதி இல்லை, அவரும் நல்ல தலைவர். அவர் எந்த காலத்திலும் தன்னை அரசியல்வாதி என்று சொல்வதை கூட அவர் விரும்பாதவர். ஆகவே எங்களுக்குள்ளே நாங்கள் முட்டி மோதிக்கொள்ள விரும்பாமல், எங்களுக்குள்ளே நாங்கள் மோதிக்கொள்ள விரும்பாமல், நாங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு தலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது இருக்கின்ற தலைமையாக இருக்கலாம் அல்லது புதிய தலைமையாக இருக்கலாம். நாங்கள் எங்களுக்குள்ளே முட்டி மோதாத்தான், நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமைகளை கொண்டு வந்தால்தான் நிச்சயமாக எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும். இந்த விஷயத்திலே நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடைய பங்களிப்பை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் 74ஆம் ஆண்டு ஆரம்பித்த போது எங்களுடைய போராட்டங்கள் கருக்கொண்ட காலத்திலே இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் திருவோணமலையில் அமைய வேண்டிய பல்கலைக்கழகம் அப்போது இருந்த எங்களுடைய சிந்தனையாளர்களாலே, எங்களுடைய இந்த மண்ணிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட அட்டூழியங்களை, அடக்குமுறைகளை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 52 வருடங்களாக, 50 வருடங்களுக்கு மேலாக இந்த பல்கலைக்கழகம் சரியான ஒரு பாதையை இந்த மக்களுக்கு, தன்னுடைய கடமையை சரிவர செய்கின்றது. அந்த 74ஆம் ஆண்டு இன்று வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்த பல்கலைக்கழக மாணவர் சமூகம், பல்கலைக்கழக மாணவர் சக்தி வழங்கி வருகின்றது. நான் அடிக்கடி சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு சக்தி, நீங்கள் ஒரு பலமான அணி. நீங்கள் ஏன் இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகளை பொறுப்பேற்கக்கூடாது? ஏன் நீங்கள் இந்த அரசியல் தலைமைகளுக்கு வழிகாட்டக்கூடாது? நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ் சமூகம், பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழக சமூகம் சொன்னால் நிச்சயமாக செவிசாய்ப்பார்கள். ஆகவே உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வேண்டும். நான் அடிக்கடி இந்த மாணவர்களை சொல்ல வேண்டும், இந்த வரலாறுகளை, இந்த மண்ணிலே இடம்பெற்ற மிகப்பெரிய கொடூரமான படுகொலைகள் தாங்கிய வரலாறுகளை, மிகப்பெரிய தியாகங்களை, மிகப்பெரிய விடுதலை வேள்விகளை அடுத்தடுத்த சமூகங்களுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் உண்டு. அந்த பெரும் பொறுப்பை இந்த பல்கலைக்கழக சமூகம் நிச்சயமாக செய்ய முடியும். பல்கலைக்கழக மாணவர்களால் இதை செய்ய முடியும் நிச்சயமாக. ஆகவே நிச்சயமாக நாங்கள் எதிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், நாங்கள் வரலாறிலே தோற்கடிக்கப்படுவோம் என்று சொன்னால், இந்த வரலாறை மறந்த இனமாக இந்த இனம் இந்த மண்ணிலே வாழும் என்று சொன்னால், இந்த இனம் தன்னுடைய அடையாளத்தை இழக்க வேண்டும். இந்த அடையாளத்தை இழந்தால் இந்த இனம் உலகத்திலே வாழுவதற்கு தகுதியற்ற இனமாக, எந்த ஒரு உரிமைகளையும் கோருவதற்கு தகுதியற்ற இனமாக பிரணித்தப்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான இனங்கள் தங்களுடைய அடையாளங்களை பேணி பாதுகாக்காது, தங்களுடைய வரலாறுகளை பேணி பாதுகாக்காது, மண்ணோடு மண்ணாக போன சரித்திரமான வரலாறு எங்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்படியான நிகழ்வுகளை, இப்படியான எங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளை, உதாரணமாக மாவீரத்தின் நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது அண்ணன் திலீபனுடைய, அன்னை பூவதியுடைய நிகழ்வுகளாக இருக்கலாம். இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அடிக்கடி நாங்கள் செய்வதன் மூலம், தொடர்ச்சியாக செய்வதன் மூலம், அது 10 வருடங்களாக இருக்கலாம், 100 வருடங்களாக இருக்கலாம், 1000 வருடங்களுக்கு இதை கடத்தி செல்வதன் மூலம் நிச்சயமாக எங்களுடைய உரிமைகளை, நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும். நாங்கள் எங்களுடைய இஸ்ரேலில் இருக்கின்ற யூத சமூகத்தினுடைய வரலாறை நான் உறுதியாக சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே இந்த மத்திய கிழக்கு மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூத இனம்,
உலகின் பல்வேறு பிரதேசங்களிலே வாழ்ந்து இறுதியாக அவர்களுடைய ஒரு சிறப்பான விஷயம் என்று சொன்னால் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், தங்களுடைய மண் பொறி போன வரலாறுகளை, தங்களுடைய உரிமைகள் இழந்த வரலாறுகளை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அவர் கடத்தி சென்றார்கள். ஒவ்வொரு யூதனும் சந்திக்கும் போது we will meet next Jerusalem, அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் இருவரும் எருசலேத்தில் சந்திப்போம் என கையிலாக கொடுப்பார்கள். அந்த வரலாறு ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்தப்பட்ட வரலாறு 10 வருடமில்லை, 100 வருடமில்லை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த கடத்தப்பட்ட வரலாறு இறுதியில் 1947ஆம் ஆண்டு தங்களுடைய தேசத்தை மீண்டும் கைப்பற்றுகின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு வரலாறாக இருக்கணும், இது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் இழந்த உரிமைகளை நாங்கள் பெறுவதற்கு இன்னும் எத்தனை நூற்றுக்கணக்கான வருடமில்லை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக போராடி இந்த மண்ணை மீட்க வேண்டிய கடப்பாடு உண்டு. அதற்காக எங்களுடைய வரலாறுகளை அடுத்தடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்துவோமாக இருந்தால்தான் இது சாத்தியமாக என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.